மிக கச்சிதமாக பல சவால்களையும் தடைகளையும் தாண்டி செயற்படுகின்றோம் என்பதை பறைசாற்றும் விதமாக அண்மை காலமாக எங்களுடைய அமைப்புக்கு எதிராக பல எதிர்ப்புகள் புலத்திலிருந்தும் தளத்திலிருந்தும் எங்களுக்கு ஒரு சில முகவர்களூடாக அந்த எதிர்ப்புகள் வருவதை இட்டு நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். எந்த விதத்திலும் நாங்கள் இந்த எதிர்ப்புகளை கேள்விக்கு உட்படுத்தாமல் ஒவ்வொருத்தருக்கும் தங்களுடைய கருத்துக்களை கூறுவதற்கு சுதந்திரம் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய பாணியிலே எங்கள் மீதும் எங்கள் அமைப்பு மீதும் சேறு பூசுகின்ற செயற்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் கடந்த 16 வருடங்களாக 2009க்கு பிறகு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற சவால்கள் ஏராளம். அதிலும் அண்மை காலமாக எங்களுடைய செயற்பாடை கண்டு அச்சமடைந்து சில தரப்புகள் இந்த வாராண்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எங்களை பொறுத்தமட்டில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இன்றைக்கு 2009க்கு பிறகு 2009க்கு முன்னதாக எங்களுடைய மக்களுக்காக போராடின எங்களுடைய இயக்கம் தமிழீழ விடுதலை புலிகள் எவ்வாறு எங்கள் மக்களுடைய இன விடுதலைக்காக தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்து பல களங்களை சந்தித்து பல நாடுகளுடன் பல தந்திரவாயங்களுக்கு எதிராக எதிர்நோக்கி இந்த சிங்கள தேசம் தங்களுக்காக தங்களுடைய இனத்தை அழிப்பதற்காக வகுத்த திட்டங்களை முறியடித்து எந்த அளவுக்கு பலமாக நின்றார்களோ அந்த அளவுக்கு எதிர்ப்புகளையும் அவர்கள் சந்தித்திருந்தார்கள். அதே போன்றுதான் இன்றைக்கு நாங்கள் 2009க்கு பிறகு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மிக பலமாக நாங்கள் எங்களுடைய அரசியல் இலக்கன்றது தமிழ் மக்களுடைய அரசியல் இலக்கன்றது சர்வதேச மட்டத்துக்கு நாங்கள் எந்த அளவுக்கு எடுத்து சொல்லேலுமோ அந்த அளவுக்கு நாங்கள் எங்களுடைய எங்கெங்கெல்லாம் கதவுகளை தட்டையிலுமோ அந்த அளவுக்கு எங்களுடைய வீழ்ச்சி எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலே நாங்கள் எங்களுடைய திட்டங்களை மிக கச்சிதமாக நகர்த்தி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே தமிழர் தாயகத்திலே 8 மாவட்டங்களிலும் எங்களுடைய செயற்பாடு மிகச்சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எங்களுக்கு பல சவால்கள் இருக்கின்றது. கடந்த காலங்களிலே நாங்கள் பல தடைகளை தாண்டி வந்திருக்கின்றோம். பல தேர்தலிலே முகம் கொடுத்திருக்கின்றோம். பல தேர்தல்களிலே போட்டியிட்டு தோல்வி அடைந்திருக்கின்றோம். அந்த தோல்விகளுக்கு பின்னாலே பல சவால்கள், சதிகள், பல சதி திட்டங்கள், எதிரினுடைய நடவடிக்கைகள் அத்தனையுமே எங்களுக்கு இருந்தது. 2009க்கு முன்னர் எங்களுடைய தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் எவ்வாறு அந்த சவால்களை எதிர்நோக்கினதோ அதே மாதிரியான சமவனான அதையும் விட பல வீச்சாக எதிர்ப்புகள் நாங்கள் சந்தித்து வந்திருக்கின்றோம்.